நமக்கு ஜீப்லாம் இருக்குது. இதெல்லாம் ஊர்க்காரங்களாட்ட இருக்குது. இவங்களோட வண்டியில் வந்ததுக்கு இந்த வண்டிக்கு கண்டக்டர் வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தம்பி தம்பி பார்த்து போங்கடா. நாம் இப்போது பூலாம்பட்டியில் இருக்குங்க. இதுதான் பூலாம்பட்டி. இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குங்க. இதுதான் பாலமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலமலை உச்சியில் பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இருக்குங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ எப்படி போகலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நாம் இப்போ கோனேரிப்பட்டி வந்துட்டோங்க. அதாவது பூலாம்பட்டியிலேருந்து நம்ம நெருஞ்சிப்பேட்டை வழியாக 2 வீலரில் போகிறோம். அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்ம 4 வீலரில் வந்தால் இதுதான் ரூட்டு. இல்லை நீங்கள் ட்ராவல்ஸு பஸ்ஸு லாரி எது வந்தாலும் பார்த்திங்கன்னா இது இந்த ரூட் வழியாக தான் வரும். இதுதான் கோனேரிப்பட்டி ரூட்டு. ஸோ நம்ம வந்துட்டு கோனேரிப்பட்டியிலேருந்து பூலாம்பட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆத்தூர் எல்லாமே வந்து ஒரு கேரளா மாதிரி தாங்க எல்லாருக்கும் ஃபீல் கொடுக்கும். அதனால தான் பூலாம்பட்டியை குட்டி கேரளானே சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா வந்து மீன் மார்க்கெட் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மீன் மார்க்கெட்டு தானே இருக்கும். மீன் கடைகள் நிறையா இருக்கும். அவ்வளோதான். பேரேஜ் வந்துவிட்டோம். இதுதான் வந்து கோனேரிப்பட்டி பேரேஜ். ரைட் சைடில் பாருங்கள் தெரியுது பார்த்திங்கன்னா தான் மேட்டூர்லேருந்து வர தண்ணி. லெஃப்ட்டில் போகிறது அப்படியே இந்த பக்கம் ஈரோடு போகிறது. பேரேஜை தாண்டினா இந்த பக்கம் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்துட்டேங்க. இது வர நம்ம அந்த பக்கம் இருந்தது. அதாவது பேரேஜுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்கு, பேரேஜுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக். இப்போ நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே வந்தால் ரோடு வந்து இங்கே தான் ஜாயிண்ட் ஆகும். கரெக்டாக இது வந்து ஈரோடு டு மேட்டூர் மெயின் ரோடுங்க. இந்த பாலமலை சேலம் டிஸ்ட்ரிக் பார்டரில் இருக்குங்க. அதாவது மேட்டூரில் தாங்க இருக்குது. மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் நம்ம அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். கரெக்டாக வந்து அம்மாப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா குருவரெட்டியூர் போகிற வழியில் வந்தோம்னா இங்கே பாலமலை அடிவாரம் வந்துட்டோம். இந்த மலை என்ன தான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நாம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் தாங்க. அதாவது இது அடிவாரம் எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக். இந்த மலை மட்டும்தான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. ஹாய் டூல்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். என்ன மக்களே சௌக்கியமாக? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வந்து பாலமல்ல அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே போக போகிறோம். இதுதான் மேலே போகிற ரூட்டு. ஸோ பின்னாடி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா நின்றுட்டு இருக்குது. சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். பைக்லேயே போக போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ராவல்ஸ்லாம் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். ஸோ இது வந்து பைக் பார்க்கிங். இங்கெல்லாம் நமக்கு ஜீப்லாம் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ அடிவாரத்தில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரிலாம் இருக்குது. இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலையில் எத்தனை மணிலேருந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க சர்வீஸு? நான் சர்வீஸ் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸா? நைட்டு ஏறுவீங்களா? நைட்டு 24 ஹவர்ஸ் வண்டி ஏறுங்களா? இப்போ எப்படி வந்துட்டு எவ்வளோ வாங்குறீங்க சார்ஜ்? ஆனால் 150. ஆள் ஒன்று 150. மேலே ஏறத்துக்கு மட்டுமா? மேலே ஏறத்துக்கு மட்டும். எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? ஆனால் 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆயிருங்களா? இப்படி ஆள் எத்தனை பேர்னு கணக்கு வச்சிருவீங்களா? இல்லை ஆமாங்கண்ணா. இல்லை டிக்கெட் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசி. மினிமம் எத்தனை பேர் வந்தால் வந்து? மினிமம் 14 பேர். 14 பேர் எத்தனை தான் மேலே வண்டிங்களா? ஆமாம். சரி ஓகே மக்களே, இவரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலமலை ட்ரெக்கிங் வரீங்கன்னா ஜீப் சஃபாரி தேவைப்படுச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர்னா? குமார். சரி ஓகே மக்களே, பார்க்கலாம். ஸோ பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 20 ரூபா வந்து வாங்குறாங்க. நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி வேணால் நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பைக்கில் தாங்க போக போகிறோம். அதெல்லாம் மழை பேர பெஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம பாய்ஸ் வந்து நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் தான் நம்ம போக போகிறோம். பைக்கில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. நம்ம இதிலே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து பைக்கில் தான் போகிறோம். சரி வாங்க, பைக்கில் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்க போது பார்ப்போம். நேற்று நைட்டு நல்லா மழைங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நிற்கிது. அது இல்லாமல் நம்ம போகிற ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோடு கிடையாது, மண் ரோடு தான். ஸோ நம்ம மேலே போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருக்கும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ங்க. அது அடிவாரம் எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. இப்போ நம்ம வந்துட்டு பாருங்கள், இந்த மலை ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே சேலம் டிஸ்ட்ரிக் தாங்க. இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த மலைக்கு வரத்துக்கு இது மட்டும் ரூட் இல்லைங்க. இன்னொரு ரூட் இருக்குது. அது குளத்தூர்லேருந்து குருவரெட்டியூர் வர வழியில் கண்ணாமூச்சிலேருந்து நம்ம அந்த வழியாக நம்ம மேலே போகலாம். ஸோ அந்த வழியாக ஜீப்பு மேலே ஏறுதாங்க. 2 வீலரில் நம்ம போகலாமா. இன்னொரு மேட்ரு என்னென்னா, நடந்து ஏறுறவங்க நெருஞ்சிப்பேட்டை, அதாவது இன்னொரு ரூட் இருக்குது. நெருஞ்சிப்பேட்டையில் நடந்து ஏறுறவங்க எல்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுதாங்க இன்னொரு ரூட்டு. இந்த ரூட்டு கொஞ்சம் அட்வென்ச்சரான ரூட்டு. கரெக்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம மேலே ஏற போகிறோம். அந்த ஜீப் முன்னாடி போகுது பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். ஃபோர்ஸ்
எற்காடுனா ஸ்பீடாக போகும்ல அதுதான் இருக்கும் ஸ்லோவாக போகிறதுனால கொஞ்சம் வலி வீடுக வாசமல்லி அது ஞாபகம் வருது. ஆமாம் அப்படி தானே போவாங்க கேட்டுங்க அப்படிதான் இருக்கும். ஸோ ரோடு இப்படி தாங்க இருக்குது. ஏரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. வாடா பாய். ஒரு சூப்பரான வியூங்க, பிளசண்டான சன்ரைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜீப் இப்போ இறங்குது. ரோடெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. போகிற ஜீப்பும் போகுதுங்க, வர ஜீப்பும் வருது. கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறாங்க. அது போட்டு வரந்துரு. இவங்க பாருங்கள் வெறுங்காலிலே வந்து மலை இறங்கிட்டு இருக்காங்க. நைட்டு தங்கிட்டு காலையில் கிளம்பிட்டாங்க போல். கரெக்டாக அந்த டேர்னிங்கில் இங்கே தாங்க ஒரு ஃபஸ்ட்டு கடை பார்க்குறேன். ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஜீப் பாருங்கள் இங்கே நின்றுருக்கு. பக்கத்தில் இந்த பசங்க பாருங்கள் எப்படி இறங்கிட்டு இருக்காங்கன்னு. தம்பி பார்த்து போங்கடா. இந்த பசங்க பாருங்கள் ஒரு முரட்டுத்தனமான ரைடர்ஸாக இருப்பாங்க போல். பாருங்கள் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த ரோட்டில் ஓட்டுற சாதாரண மேட்டர் இல்லைங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க. மேலே வந்தோன்னா ஃபுல்லாக போகல. இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளாட்டான ஏரியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது. ஒரு 5-6 வீடு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ரோடு பொறுத்தவரைக்கும் இப்படி தாங்க போயிட்டு. இப்போ தாண்டா கிளிக் ஆகுது. வீடியோ ஆன் பண்ணல. இந்த குட்டி வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 7-8 வீடு இருக்குங்க. காங்கிரீட்லேயும் வீடு கட்டியிருக்காங்க. இந்த பாலமலையில் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி கிராமங்கள் வந்து நிறையா இருக்குங்க மேலே. இன்னொன்று என்னன்னா மேலே வந்து ஸ்கூலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 ஸ்கூலோ 3 ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அகைன் ஏதோ ஒரு ரூட்டு ஸ்டார்ட் ஆச்சு போலங்க. மறுபடியும் மேலே எழுது நம்ம இன்னும் போகணும் போல். அங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஜீப் இருக்குது. என்ன மேட்ருனா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாம் கேட்டதை ஜீப் போகுன்னாங்க. ஸோ 1-2 ஜீப் தான் இருக்குன்னு நினச்சேன். ஜீப் சர்வீஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஏதோ ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் கடைகள் இருக்குது. எல்லாம் வெளியிலலாம் போட்டு விற்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் மேடு ஏறுதுங்க. இதுதான் 2 வீலரில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்கள் எனக்கு இறங்குறது வேலையாக போச்சு. இங்கே வந்துட்டுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரோடு வந்து அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. நடக்க போகிறோம் பாருங்க மக்களே. அகைன் வந்து பாருங்கள் மறுபடியும் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே கிரவுண்டே தெரியல. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்னோவாக இருக்குது, மிஸ்டாக இருக்குது. சரி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இதுதாங்க சிரமமாக இருக்குது. ஜீப்பு மட்டும்தான், காரு கூட எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, வாய்ப்பே கிடையாது. ஜீப்பு மட்டும் தான் ஏறும். ரூட்டை பாருங்கள். ஏன் இதெல்லாம் வந்து இன்னும் தார் ரோட் போடாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மேலே ஒரு 2 ஸ்கூலும் 3 ஸ்கூல்லாம் இருக்குதுங்க. குட்டி குட்டி கிராமங்கள்லாம் நிறையா இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அது தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ்னு போடாமல் இருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருக்குது. எதனாலன்னு தெரியல. பட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அவ்வளோதான். மறுபடியும் இங்கே ஓரளவுக்கு மேலே வந்துட்டேங்க. இதோ டென்ட்டு போட்டிருக்காங்க. ஓ ட்ராவலர்ஸ் தங்கியிருக்காங்க. அது பயணம் வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ சின்ன குட்டி ரெஸ்ட் போட்டிருக்காங்க. அங்கேயும் பாருங்கள் குட்டி கிராமம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே பார்க்கலாங்க பாலமலையில். இங்கே பாருங்கள் இந்த பசங்களும் வந்துட்டு இறங்கிட்டு போயிட்டுருக்காங்க. காசு தான் 4 லட்டு 100 ரூபா ஆஃப் ரோடில் முடிக்காணிக்கை செலுத்தும் இடமா. ஸோ பாலமலை சித்தர் கோவிலுக்கு வந்து நீங்கள் முடிக்காணிக்கை செலுத்தணும்னா இங்கே தாங்க, அதாவது மொட்டை அடிக்கிற இடம் இங்கே தான் இருக்குது. இங்கே மொட்டை அடிச்சு தான் நீங்கள் இதுக்கப்புறம் போகணும் போல். 2 வீலரில் 2 பேர் வரதெல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. ஒருத்தர் வேணால் வரலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. மேலே இருக்க வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம் போல். வீடுகள்லாம் நிறைய ஸ்டார்ட் ஆகுதுங்க.
ஓகே மக்களே, மேலே வந்து நம்ம வந்து ஊருக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய போராட்டம் தான். ஓகே, இந்த வண்டி பாருங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு, அதாவது அடிவாரம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தாங்க, எல்லா வண்டியும் ஒரே சைஸ் தான். எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரௌடு ஏற்றி தான் மேலே ஏறுறாங்க இறங்குறாங்க. மேலே இருக்க வில்லேஜுக்கு வந்துட்டோங்க. இது வந்து பாலமலை இருக்குது, இது ஒரு வில்லேஜுங்க. அதாவது இது பெரியகுளம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு ஷெட்யூல் ட்ரைப். ஓகே, மலையாளின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே கடைகள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஸ்கூல், இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. மேலே வந்து 2 ஸ்கூலோ 3 ஸ்கூலோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் சேதம்லாம் ஆகிருக்கு ரோடு, அதெல்லாம் மண் ரோடு தாங்க. அங்கே பாருங்கள், இவங்களாம் நைட்டெல்லாம் வந்து தங்கிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே வண்டி நிறுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். பைக்கு நிறுத்தும் இடம் டோக்கன் 20 ரூபாயா? பைக் பார்க்கிங் ஏரியாவா பண்ணியாச்சு. TN 52 52 52 90 சேலம். போராட்டம். கரெக்டாக பார்க்கிங் வர நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ மணி 9:30 மணி. கரெக்டாக வந்து 7:45 போல் வந்து நம்ம வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க இங்கே வர்றதுக்கு. ஸோ நிஜமாக நான் வந்து பைக்கு சொல்ல மாட்டேன். அட்வென்ச்சர் வேணுங்கிறீங்க, சிங்கிளாக வந்தீங்கன்னா மட்டும் ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் வாங்க, அவ்வளோதான். சரி வாங்க, இதுக்கப்புறம் பார்ப்போம். அதிகமாக தான் இருக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணும், அதாவது வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணும், எந்த வழியாக போகணும், எவ்வளோ நேரம் போகணும், எவ்வளோ தூரம் போகணும், போகிற வழியில் யார் யாரெல்லாம் பார்த்தோம், இங்கே யார் யாரெல்லாம் வராங்க, எப்பப்போலாம் வருவாங்க, இதே மலை ஏறத்துக்கு எப்படி இருந்தது, மேலே ஏறினதுக்கப்புறம் எப்படி இருந்தது, நீங்களே பாருங்கள். இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.